இருவர் நமக்கு இருவர்ல டுடே எபிசோட் நீங்க பார்க்கலனா பூமாரி சொல்லிருக்காங்க. நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்களா? நம்ம சத்யால என்ன இன்னைக்கு டுடே நடக்க போகுது சத்யா சீரியல்ல அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன மக்களே ஆர்வமா இருக்கீங்களா எல்லாரும்? சத்யால செல்வி ரொம்ப டல்லாவே இருக்கா மக்களே. அதனால என்ன அப்படின்னு தெரியாம குள்ளபூதம் யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் சத்யாட்ட போய் குள்ளபூதம் சொல்றான், செல்வி நார்மலாகவே இல்லை, எதையோ நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. ஆனா நான் கேட்டா தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க, மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை வேண்டாம், என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட குள்ளபூதம் சொல்றாரு. அப்போ உடனே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே சரி போகலாம், அவள் ரூமுக்கு போகலாம், செல்வியை போய் பார்க்கலான்னு போகிறப்போ செல்வி ரூம் லாக்கில் இருக்குது. அப்போ செல்வி என்ன பண்ணுறா அப்படின்னா தூக்கு போடுறதுக்காக டோரை லாக் பண்ணிவிட்டு தூக்கு போட போகிறா. உடனே குள்ளபூதம் கதவை தட்டி உடச்சி உள்ளே போகிறாங்க. போய் செல்வி தூக்கில் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி நீ இல்லை நான் எப்படி செல்வி இருப்பேன்னு குள்ளபூதம் சொல்கிறாரு. நீ செத்து போயிட்டேன்னா நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சசி அந்த மாதிரி. அடுத்து தேவிவை சத்யா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் நீ இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி சப்புன்னு கணத்தில் அரைஞ்சிட்றாங்க. அதுக்கப்புறமேலு சத்யாட்ட ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறப்போ சத்யாட்ட செல்வி சொல்கிறா, இந்த மாதிரி என்னைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி அவன் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னோடய வீடியோஸ்லாம் போட்டுருவேன், நெட்டில் போட்டுருவேன், பிளாக்மெயில் பண்ணுறான், அதுக்கு நான் அந்த மாதிரி அசிங்கப்படுறதுக்கு நான் செத்து போகிறதே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த முடிவுக்கு வந்தேன்கான்னு சொல்கிறா. நீ தவறான முடிவு எடுத்துட்ட செல்வி, நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி போயிருக்கணும், இன்னும் இருக்கிற டைம் நிறையா இருக்குல்ல, நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் டுடே எபிசோடு.